கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் காலை வேளையிலேயும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். உன்னத பாட்டு 2:4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அவனமே வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் கலையான விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். ஆமென். இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது இங்கே மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி சபைக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் அதை பார்க்க முடியும், சிந்திக்க முடியும். ஆமென். சாதாரண உலக பிரகாரமாக ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்கு ஒரு விருந்தை கொடுக்கிறார் என்றால், ஆமென், அது அவள் மேல் அவன் வைத்த நேசத்தின் மிகுதியினால் அவன் அந்த விருந்தை அவளுக்காக கொடுக்கிறான். ஆமென். நம்ம உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், திருமணத்திற்காக உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு பெண் தனது கணவனாக வரப்போகிறவர் தனக்கு ஒரு விருந்து சாலை, ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து கொண்டு போய் மிகுந்த அன்போடு கரிசனையோடு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை அவன் ஆர்டர் பண்ணி கொடுக்குறான்னு வைத்துக்கொள்வோமே. அது நேசத்தின் மிகுதியினால் அவளுடைய பார்வைக்கு அது இந்த உலகத்தை விட மிகுந்த ஒரு மேன்மை உள்ளதாக அவள் நினைப்பாள். ஏன்னா அப்போது இருக்கிற அவன் மேல் வைத்திருக்கிறதான நேசத்தின் மிகுதியினால் அதை ரொம்ப பெரிய மதிப்பாக, அதை இந்த உலகத்தில் ரொம்ப மேன்மையாக அவள் கருதுவாள். இது உலக பிரகாரமான ஒரு விருந்து. அவரவருடைய தகுதிக்கு ஏற்றபடி விருந்து சாலைகளுக்கு சென்று உணவு அருந்துவது வழக்கம். ஆமென். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான விருந்து ஒரு மணவாளன் மணவாட்டியின் மேல் வைத்திருக்கிற நேசத்தின் மிகுதியினாலே அவளுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவளை அழைத்து கொண்டு போய் அந்த விருந்தை சாப்பிடும்படியாக அவர் வைக்கிறார். அந்த விருந்திலே மிக முக்கியமாக ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். அல்லேலூயா. இங்கே அவருடைய நேசத்தின் உச்சிதங்கள், நேசத்தின் மிகுதியினால் அந்த இடத்துல ஒரு கொடி பறக்கிறது. அந்த கொடி அது உலக பிரகாரமான கொடி அல்ல. இன்றைக்கு உலக தலைவர்கள் ஒன்று கூடும்போது அந்தந்த நாட்டு கொடிகளை ஏந்துகிறாங்க, வைக்கிறாங்க, அது அவர்களை பெருமைப்படுத்தும்படியாக. ஆமென். ஆனால் இங்கே நேசருடைய கொடியாக வெளிப்படுவது அன்பு. ஆமென். ஒரு நேசம் மீன்ஸ் லவ், அன்பு என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு ஸ்நேகம். இந்த ஸ்நேகத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக இவளை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கலையான விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அப்போது இந்த நேசம், இந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது என்று நாம் பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாரிடத்திலையுமே இல்லை, ஒருவரிடத்திலையுமே இல்லை. ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. இந்த உலகத்தில் பல விதங்களிலே அன்பு கூறுகிறோம், நேசிக்கிறோம். நண்பர்களை நேசிக்கிற நேசம் ஒரு வகை, கணவன் மனைவியின் நேசம் ஒரு வகை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிற நேசம் இன்னொரு வகை. ஆமீன். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிற நேசம், இன்னும் உலக பிரகாரமான பல நேசங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. அந்த நேசங்கள் ஒன்றுமே இந்த அன்பிற்கு ஈடாகாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கமே, பிதா அவரை அனுப்பினதன் நோக்கம் என்னன்னா, ஜீவனை கொடுக்க, மரிப்பதற்காக. யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் மரிக்க வேண்டும், இரத்தம்
சிந்தி மறிக்க வேண்டும். ஏன்னா நம்ம செய்த பாவத்திற்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் இந்த உலகத்திலே வந்து மறிக்க வேண்டும். ஆமீன். அப்பேற்பட்ட ஒரு அன்பு செலுத்த இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, நான் உனக்காக ஜீவனையே தருவேன் என்று. ஆனால் இல்லை, எந்த மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்க முடியாது. அது ஒரே ஒருவரால் தான் முடியும். ஆமீன். அவர் அதை சாதித்து காட்டியிருக்கிறார். ஆமீன். நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார் நமக்காக. அந்த ஸ்நேகம், அந்த அனாதி ஸ்நேகம். ஆமீன். அதை தான் நாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசிக்கும் போது எரேமியா 31:3 2வது பாகத்தில் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேன். ஆமீன். அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமீன். அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்து காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உனக்காக ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீ சற்று பின்தங்கின நிலைமையில் இருந்தால் கூட அவர் சொல்கிற, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆமீன். நீ கட்டப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போய் இருக்கிறவங்களே, அல்லேலூயா, உங்களை மறுபடியும் அவர் கட்டுவிப்பார். ஆமீன். அது மாத்திரமல்ல, மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஆமீன். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் சில சூழ்நிலைகளில் அவரை விட்டு தூரம் போயிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த உலகத்தின் கஷ்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில் சில நேரங்களில் ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி தூரம் போய் இருந்தால் கூட மறுபடியும் அவர் கட்டுவிக்கிற தேவன். ஆடல் பாடல் சத்தத்தோடு நம்மை புறப்பட பண்ணுகிற தேவன். ஏனென்று கேட்டிங்கன்னா, நமக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நேச மணவாளனுடைய அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. அதில் பங்கு கொள்ள ஒரு மணவாட்டியை அவர் அழைத்து கொண்டு போவதற்காக சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். இந்த நேசம் நாம் பார்க்கும்போது மிக இன்பமானது, மகிமையானது என்று நாம் பார்க்கிறோம். ஆமீன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. சகோதரியே, மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலும் உன் நேசம் மதுரம், கந்த வர்க்கங்களை பார்க்கலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனை மிகுந்ததாக இருக்கிறது. அப்போ நேசம் மணவாளனுடைய விருந்து சாலைக்குள் பிரவேசிக்கிற ஒரு மணவாட்டியின் நேசம், அந்த மணவாளன் மீது அவள் வைத்திருக்கிறதான் அந்த கொள்ளை பிரியம் எப்படிப்பட்டது என்றால் அது இன்பமானது. ஆமீன். அல்லேலூயா. 2வதாக அது மதுரமானது. 3வதாக அது வாசனை உள்ளது. ஆமீன். அல்லேலூயா. இந்த நேசம் இன்பமாய் இருக்கிறதா, மதுரமாய் இருக்கிறதா, வாசனை உள்ளதா இருக்கிறதா? இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை அவர் நேசிக்கிறார். ஆமென். தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை நேசித்த அந்த கிறிஸ்துவின் மேலுள்ள நமது நேசம் ஆமென் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்ட தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டோம். ஆமேன். அந்த உடன்படிக்கையை விட்டு விலகி இருக்கிறோமா? இல்லை, அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆமேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உடன்படிக்கையை பண்ணினவங்க எப்போ வேணுமென்றாலும் மாறிக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மணவாளனுடைய அந்த விருந்துக்கு அல்லேலூயா ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்போது வருவார் என்று காத்திருக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த அன்பின் மிகுதியினால் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை தந்துவிட்டு மறுபடியும் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் போயிருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அந்த அன்பின் மிகுதியினால் அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய நிலைமையிலே சிந்திப்போம் என்றால் அவரோடு இருக்கிறதான ஐக்கியம், அவரோடு கூட இருக்கிறதான அந்த தொடர்பு, ஆமீன், அவருக்குள் இருக்கிறதான அந்த பிரசன்னம் எப்படி இருக்கிறது? அது இன்பமாக இருக்கிறதா இல்லை கசப்பாக இருக்கிறதா? அல்லேலூயா. பாடுகளை கண்டு கசந்து போயிருக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா.
ஜீவனை கொடுத்த அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த அன்பு இனிமையான அன்பு, ஒரு மதுரமான அன்பு, என்ன நேசத்தின் மிகுதியினால் வந்த அன்பு. ஆமேன். அடுத்து அந்த அன்பு வாசனை உள்ளது. அது வாசனை உள்ள அன்பு. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருப்பார் என்றால், ஆமேன், கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் நாம் அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நம்மை பார்த்து சொல்லுவாரா, என் சகோதரியே, என் மணவாளியே, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா? இந்த நாளிலே கூட இன்பமாக இருக்கிறது உன் நேசம், இதை விட வேறு எதுவுமே இல்லை, அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது மதுரமாக இருக்கிறது, அது இனிமையான ஒரு நேசம். ஆமேன். அது கள்ளங்கபடமற்ற ஒரு நேசம். மூன்றாவதாக அது வாசனை உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. அவரை குறித்ததான வாசனை வீசுகிறதான ஒரு அன்பு. ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய விருந்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்ட அந்த மணவாட்டி இப்பேற்பட்ட அனுபவங்களிலே இருக்கிறாள். ஆமேன். கர்த்தர் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் அதை அறிக்கையிடுகிறார். உன் நேசம் இன்பம், நான் அதை உன்னுடைய நேசத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமேன். நேசத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். மணவாளன் நம்முடைய நேசத்தை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அன்பு என்று சொல்லி கொண்டு இருந்தால் போதாது, அதில் சில கிரியைகள் நடக்கும்போது தான் தெரியும். ஆமேன். ஒருவருக்கு நம்ம அன்பாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஈடாக நம்ம ஏதாவது ஒரு பொருள், அவர்கள் விரும்புகிற ஒரு பொருள், ரொம்ப அவர்கள் விரும்புகிற ஒரு பொருள், நம்ம நேசிக்கிற ஒருவங்களுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, விரும்பி சாப்பிடுகிற பொருளாக இருக்கலாம், பயன்படுத்துகிற பொருளாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நாம் என்ன செய்கிறோம், பரிசாக கொடுக்கிறோம். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அன்பை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த அன்பு பிரதிபலிக்கப்படுகிறது, அந்த மனிதன் மூலமாக பிரதிபலிக்கப்படுகிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது. இது எனக்கு தந்திருக்கிறாங்க, இதனால அவங்க என் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை தன்னுடைய ஜீவனை தந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே கிறிஸ்து மணவாட்டியின் அன்பையும் அவர் அறிந்திருக்கிறார். அது இன்பமானது, அது மதுரமானது. ஆமேன். ஹல்லேலூயா. அது வாசனை வீசுகிற அன்பு. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படி காணப்பட வேண்டும். ஆமேன். இன்னும் உன்னத பாட்டு 8:6 நம்ம பார்த்தோம்னா, 6:7 நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக்கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வருது. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நேசம், அதாவது ஒரு அன்பு மரணத்தை போல் ஒரு பலம் உள்ளது. அன்பு என்று சொல்லும்போது அது ஒரு வலிமை மிகுந்தது, அது ஒரு பலம் உள்ளது நேசம். ஆமேன். அந்த நேசத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமேன். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 8:7 திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஆமேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆஸ்திகளை கொடுத்தும் கிறிஸ்துவின் நேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், என்ன வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், ஆமேன், அது கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை அவிக்க மாட்டாது, தணிக்க மாட்டாது. அப்படி என்றால் அது குறையாத அன்பு. ஆமேன். இதுதான் ஒரு மணவாட்டி கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறதான அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆமேன். அவர் எதிர்பார்க்கிற அன்பும் அதுதான். ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைக்கிறான். ஆனால் அழைக்கப்பட்டவங்க அதை அசட்டை பண்ணினபடினால கோபம் அடைந்த இந்த எஜமானன் என்ன சொன்னான்னா, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் எல்லாம் அங்கே ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர் எல்லாரையுமே யாராக இருந்தாலும் அழைத்து கொண்டு வா என்றான். அப்படியே இந்த ஊழியக்காரன் என்ன செய்தான்னா, இந்த எஜமானன் கட்டளையிட்டபடி செய்தான். மறுபடியும் இந்த விருந்து சாலையிலே இடம் காலியாக இருக்கிறது. அப்போது எஜமானன் திருப்பியும் சொல்கிறார் வேலைக்காரனை பார்த்து, இப்போ நீ லூக்கா 14:23 விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள். போய் ஆயத்தமாயிருக்கிறது, வாங்கன்னு கூப்பிட்டா கூட யாருமே வருவதற்கு தயாராக இல்லை. எல்லாரும் ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டார்கள். இப்போது இந்த விருந்து, இந்த போஜனத்தை எஜமானன் என்ன செய்வான்? அவருக்கு கோபம் உண்டு. அவர் தெருக்களிலும் வீதிகளிலும் நிற்கிற குருடர், சப்பானிகள், முடந்தர் யாராக இருந்தாலும் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து விருந்து சாலையை நிரப்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு
அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்திற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு இடங்களிலும் எந்த இடத்துல பார்த்தாலும் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்கள், சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி அறிவிக்கப்பட்டு கொண்டு வர்றாங்க? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி என்றால் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது என்கிறதான சத்தம் தேசமெங்கும் தொனித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம ஆயத்தமாக காத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அசட்டை பண்ணி விட்டாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் அங்கங்கா தெருவில் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களை கூட்டி கொண்டு வந்து மணவாளன் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் கடைசி காலங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் நிதானிக்கக்கூடிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய நேசத்தின் உச்சிதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோமா? ஆமேன், ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஆமேன். 14:15 அதனுடைய 2வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. மகிமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வேத புத்தகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். இங்கே நாம் உன்னத பாட்டின் புஸ்தகத்திற்கு திரும்பி வரும்போது, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். மணவாட்டி சொல்கிறாள். ஆமென். ஒரு மணவாட்டி சபை ஆயத்தமாக காத்திருக்கிறது மணவாளனுடைய விருந்துக்காக. ஆனால் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென், ஹல்லேலூயா. எதனால் என்னை அவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்று நான் சொல்ல வேண்டுமென்றால், என்மேல் அவர் வைத்த அன்பின் மிகுதியினாலே. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாசனையை தேசமெங்கு வீசுகிற ஒரு அன்பை நீ வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். ஆமென். இனிமையான அன்பை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இன்பமான அன்பை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே என்னுடைய விருந்து சாலை உனக்காக ஆயத்தமாயிருக்கிறது என்று மணவாளனாகிய கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளின் பாக்கியவான் என்ற லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லி, அல்லேலூயா, பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு அந்த அன்பை விட்டு தூரம் போய் இருந்தோம் என்றால், இந்த காலை வேளையிலே மறுபடியும் அந்த அன்புக்கு நேராக அவர் நம்மை இழுக்கிறார். ஏன்னா அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், அந்த காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. அந்த அன்பு நம்ம இழுக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இழுக்க வேண்டும். அவர் பக்கமாக இழுக்கும்போது என்னதான் பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும், என்ன தண்ணீர்கள் வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், ஆமேன், ஒரு மணவாட்டி, ஆமேன், கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டி, ஆமேன், ஹல்லேலூயா, அந்த அன்பை விட்டு தூரம் போக முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை தூரம் போயிருக்கிறோமா தேவ பிள்ளைகளே? அப்படியானால் அவரை நாம் கிட்டி சேருவோமா? ஆமேன். நமக்கு ஒன்றே தேவை, அந்த விருந்து சாலையிலே, ஹல்லேலூயா, அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இனி ஒரு நாள் வரும், அப்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் நாம் அவரோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். ஆமேன். அவர் நம்மேல் வைத்த அன்பின் மிகுதியினால் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாம் தவறவிட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை தூரம் நாம் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய அன்பை விட்டு, ஹல்லேலூயா, தூரம் போயிருக்கிறோமோ, அத்தனை நேரம் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பின்மாற்றத்துக்குள்ளே போயிருந்தால், பாவம் அக்கிரமங்களுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், மறுபடியும் அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கியே வருகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த அன்பிற்குள்ளே ஓடி வரும்படியாக, ஹல்லேலூயா, அந்த அன்பு, அந்த அநாதி ஸ்நேகம், ஆமேன், அது ஒரு எட்டர்னல் லவ். ஆமேன், ஹல்லேலூயா. அது முடிவில்லாத அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் முடியாது. அது முடிவில்லாத அன்பு. ஏன்னா கல்வாரியில் இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பு, இதைவிட ஒரு சிநேகிதனாக
ஒரு நேசத்தை வெளிப்படுத்த எந்த அன்பும் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை விருந்து சாலையிலே கொண்டு போய் மகிழ்விப்பதற்காக அந்த நேசம், நம்மேல் பறந்த கொடி நேசமே. ஆமென். அந்த கல்வாரியிலே நமக்காக அல்லேலூயா இரத்தம் சிந்தின அந்த நேசம், அந்த அன்பு, அந்த தியாகம். ஆமென். அதற்கு இணையாக நாம் எதையுமே செலுத்த முடியாது. அல்லேலூயா. அதற்கு நாம் ஒன்று செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் அல்லேலூயா அவருடைய அன்புக்கு நாம் அடிமைகளாக, அவருடைய அன்பின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக, அல்லேலூயா அவருடைய அன்புக்குள்ளே நிலைத்து இருக்கிறவர்களாக, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அல்லேலூயா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அல்லேலூயா மணவாளனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தமுள்ளவர்களாக காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் அவர் நம்மை குறித்து அல்லேலூயா அவர் சந்தோஷப்படுவார். நம்மை குறித்து அவர் சொல்லுவார். அல்லேலூயா என் சகோதரியே, என் மணவாளியே, உன் நேசம் இன்பமானது. அல்லேலூயா என் மணவாளியே, உன் நேசம் மதுரமானது. என் மணவாளியே, உன் நேசம் வாசனை வீசுகிறது. நான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில். அல்லேலூயா உன்னை குறித்து எனக்கு சாட்சி கொடுக்க இருக்கிறது. அல்லேலூயா நீ இன்பமானவள், நீ மதுரமானவள், நீ வாசனை வீசுகிறவள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா தெய்வ பிள்ளைகளே? அல்லேலூயா. இல்லாவிட்டால் இந்த காலை வேளையில் ஏதாவது குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பின்மாற்றங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் இருக்குமானால் மறுபடியும் அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக அல்லேலூயா நம்முடைய உள்ளங்கள் இணையட்டும், நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக திருப்பப்படட்டும். அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இதுவரையிலும் அல்லேலூயா அவரோடு கூட அழைக்கப்படாத தெய்வ பிள்ளைகள் அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா அழைக்கப்பட்டவர்கள் அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக அனுதினமும் வாழ பிரயாசப்படுங்கள். அவரை விட்டு தூரம் போனவர்கள் மறுபடியும் அவரிடத்திலே கிட்டி சேருங்கள். கர்த்தர் அந்த மேன்மையான மகிமையான அந்த விருந்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாமும் அதிலே பங்கு கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த நேசத்தின் மிகுதியினால், அன்பின் மிகுதியினால் எங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த விருந்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டிக்காக, மணவாட்டி சபைக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த மகிமையான விருந்திலே எல்லா தேவ பிள்ளைகளும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போயிருந்தாங்கன்னா ஆண்டவரே மறுபடியும் உம்மிடத்திலே கிட்டி சேர கிருபை செய்வீராக. உம்முடைய அன்பை விட்டு தூரம் போய் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டவரே உம்மிடத்திலே உம்முடைய அன்பின் கயிறுகளினால் ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால நீர் இழுத்து கொள்வீராக. ஆண்டவரே உம்மண்டையிலே கிட்டி சேரட்டும் அப்பா. இதுவரை அழைக்கப்படாதவர்கள் இந்த அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய கலையான விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த மகிமையான விருந்திலே நாங்கள் ஆண்டவரை பங்கு கொள்ளும்படியாக அனுதினமும் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நின்று வாசனை வீசுகிற மதுரமுள்ள இன்பமான வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவை நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.